சண்டே சமையல் ரெடியா? ரெடி. சுட சுட சாதம் ரசம் அப்படியே சொல்லிட்டீங்க. அவர் சுட சுட ரசம் சாதம். இங்க இருக்கு இவ்வளவு ஐட்டம்னா உனக்கு ரசம் சாதம் தான் பிடிச்சிருக்கு. உனக்கு ரசம் சாதம் பிடிக்குமா சித்தி பிடிக்குமா? ஏய் யார் மாம்பழத்தை ஃப்ரீஸ் பண்ணது? இதை இப்ப வெடிச்சிருச்சா? ஓ இதான் நைட்டு நான் 12 மணிக்கு போன் நோண்டிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா? தேவையில்லாம சும்மாலாம் என் மாமனார் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரீசர்ல வச்சது நான் தான். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு. என் ஃபேஸ் சைஸ்ல இருக்கு. இதுல நல்ல மசாலாவை தடவி வறுத்து எடுத்து சாப்பிட்டா மீன் குழம்பு வாசம். மீன் குழம்பு வாசம் வருதே. வரும். சண்டே சமையல் ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கு. அங்க பாருங்க. ஆஹா, ப்ரான்ஸ் ஆன்டி ஸ்டைல் ப்ரான் மசாலாவா? இது என்ன ரசம்? இதுல மீன் குழம்பு. மீன் குழம்பு ரசம் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் வறுவல் மட்டும் ரெடி ஆகும். இங்க பாத்தியா? மஞ்சள் இருக்கு, வறுவல், பாறை இருக்கு. திஸ் இஸ் பாறை, திஸ் இஸ் வஞ்சரம். நீ வந்து அந்த சூற மீன் மசாலா போட்டு எடுத்துட்டு போறியா? மசாலா போட்டு இங்க இருக்கு. தோ மசாலா போட்டு வச்சிருக்கேன். அவங்க வீட்டுல நாளைக்கு வரத்துக்கு எடுத்துட்டு டியூனா. என்னடா சவுண்ட் டமால் டுமால்னு போட்டுட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதான் விளையாடுவோம். அவன் விளையாடுவான், நீ ஏன் விளையாடுற? அவன் டைஸ் எடுக்கிறான் தான்டா இப்படி பண்றான். அவன் வாட்டர் போய் திறந்து பாரு, மொத்த டைஸும் அது உள்ள ஒழிச்சு வச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னா முஞ்சு போயிடலாம் உன் டாய்ஸ் கை. வாங்கும் போது வேணுமான்னு கேட்டா வாங்கினான். வாங்கினதுக்கு அப்புறம் அது தெரியும். ஏன்னா நீ 2 வாங்கிட்டீன்னா 1 அவன் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். என் டாய்ஸ் தான் உனக்கு பிடிக்கும். ஆனாலும் நீ மாமாக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வரல. உடனே ஓடிட்டான் பாத்தீங்களா? அடுத்த தடவை அம்மா எனக்கு வாங்கிட்டு வரும். எனக்கு தெரியாது உனக்கு பிடிக்கும்னு. பிளாக் பேந்தர். பிளாக் பேன்ல ராவன் தேடிக்கிட்டே இருந்தான். அந்த கீ செயின்ல இருக்கும்ல, அது என்னது சோபி? வக்காண்டா ஃபாரெவர். இல்ல அந்த கீ செயினுக்கு பேர் என்ன? கீ செயினுக்கு பேர். ஏய் யார் மாம்பழத்தை ஃப்ரீஸ் பண்ணது? அப்போ இதை இப்ப வச்சிட்டோமா? என்னது உடனே போட்டு எப்படி குடுக்கறா பாரு. பெரியக்கானாலே இப்படிதாங்க போட்டு கொடுப்பாங்க. மாமா ப்ளீஸ் நீ பண்ணியா? சங்கதி காக்குல ஒண்ணு நுழைச்சிட்டான்டா. குட் மார்னிங் டாடி. அது உன்னை பார்த்து சொல்றாரு. போடா. தேவையில்லாம சும்மாலாம் என் மாமனார் எடுக்க கூடாது. ஏய் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரீசர்ல வச்சது நான் தான். ஏன்னா அப்பா வந்து சிக்கனாக்கி சாப்பிட மாட்டாரு. எனக்கு பங்கனப்பள்ளி ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நாளா வந்து வேற ஏதோ மாம்பழமே வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நேற்று நைட்டு வந்தோன்னு பங்கனப்பள்ளி பார்த்தானே எனக்கு அது கூலிங்கா சாப்பிட பிடிக்கும். சரி இப்ப சாப்பிட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு அதை உள்ள வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும்னு நினைச்சேன். கரெக்டா ராகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு இன்விடேஷனை கிளம்பிச்சிட்டாங்க. சுண்டல் கூட எனக்கு கிடைக்கல. கிடைச்சது கொஞ்சம் லேட்டா கிடைச்சது. 9 o'clock சாப்பிட வேண்டிய சுண்டல் 10:30 சாப்பிட்டதுனால அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே மறந்துட்டாங்க. உடனே யார் எங்க அப்பா சொன்னது? நீதான். இவதான். அப்பதான் வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். அவர்தான் வித்தியாசமா ஏதாவது செய்வாரே. சரி அவர்தான் தூக்கி வெளில வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். சாரி நைனா. இந்த வேலையை பார்த்து விட்டது நீ, நான் நம்பலடா. இது கூட பரவாயில்ல. இந்த டின் கோக் இருக்கும்ல, ஃப்ரிட்ஜ் வாங்கின புதுசுல புது ஃப்ரிட்ஜ்ல டின் கோக் வச்சு குடிச்சு அத்தைவன் வாங்கினா. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு ஃப்ரிட்ஜ். வச்சு ரெடி பண்ண உடனே அப்பாடா இனிமே கூலிங்கான எல்லா ஜூஸும் குடிக்கலாம்னு டயட் கோக் வாங்கி ஃப்ரீசர்ல வச்சுட்டு இதை நம்ம குடிக்கலாம்னு நினைச்சு இதே மாதிரியே மறந்துட்டேன் ஏதோ வேலை பார்த்து. மறுநாள் காலையில நான் எப்பவும் போல வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரீசரை என்ன கீழே ஏதோ அழுக்கா இருக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள வெடிச்சு கோக்கு ஃபுல்லா புது ஃப்ரிட்ஜ் வாங்கி 2 நாள்ல அப்படியே நெஞ்செல்லாம் உங்களுக்கு எப்படி யாரு வச்சு இவன் வேலையாதான் எழுந்த உடனே கேட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சியான்னு. அது என்னாச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு போய் பாருன்னா கிளீனே பண்ணலாம் வந்து பாக்கட்டும். அப்படி வெடிச்சிருச்சா?
ஓ இதான் நைட்டு நான் 12 மணிக்கு போன் நோண்டிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா. 2 பேருமே முழிச்சிருந்தோம். அப்ப என்னடா சத்தம்னா தெரியலன்ட்டேன். அதுதான் வெடிஞ்சிருக்கு. ஐயோ, ஏதாவது ஆயிருந்தா? புது பிரிட்ஜ். ஓ ஐயா ஓ கையா. இனிமே நீ அலாரம் வச்சுட்டு 1 ஹவர்ல செட் பண்ணிக்கோ. எதுக்கு இந்த அலாரம் நிக்குது? நம்ம அங்க வச்சோம்ல. இது ஏன் அவன் சொல்றான்னு சொல்லுங்க. ஏன்னா இவ வைப்பா. ஆமா, நான் அலாரம் அடிக்கடி வச்சிருப்பேன். தண்ணி குடிக்கிறதுக்கே வச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் ஆப்பே இருக்கு. அதான் ஆப் தான் வச்சிருப்பேன். அம்மா சட்டி சோறுத்தாமா ப்ளீஸ்மா. பார்த்தோன்னே ஆசை வந்துச்சுடா. நம்மளா வந்து ஆப்பும் கரெக்டா வச்சுப்பா, ஆப்பும் கரெக்டா வச்சுப்பா. ஆமா, நானே எனக்கு வச்சுப்பேன். செல்ஃப் அதுல ஒண்ணு அங்க உட்காந்துருப்பாரு. ஆமா, பெரிய ஆப்பே அதுதான். ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி இருக்காம பாருங்க. இங்க வந்தா என்னென்ன சேட்டை பண்ணுவான் தெரியுமா? போன் எல்லாம் பண்ணவே மாட்டியா அப்படின்னு கேட்பா. இங்க வந்து ஏன் புள்ளைய கண்ணிலே காட்ட மாட்டேற அப்படின்னா வந்தோடனே என்னால முடியல அப்படின்னு அழுதுகிட்டு வா. முதல் நாள் half an hour தான், அதுக்கு மேல நான் தான் புப்பு. முதல் நாள் எனக்கு சித்தி தான் வேணும், எனக்கு சித்தி தான் பிடிக்கும். 2வது நாள் நான் உன்னை லவ் பண்றேன்ல, அம்மா எனக்கு அதை தரமாட்டா, நீ எனக்கு சரி புள்ள கேக்குற, ஏ சித்தி தரப்போறியா இல்லையா, எனக்கு சித்தி தான் வேணும், சித்தி தான் பிடிக்கும். காலைல இந்த போனி டைல் போட 1 மணி நேரம் ஆச்சு எனக்கு. வேணாம், இன்னைக்கு சித்தி வேணாம். ஏன்னு சொல்லு, கோத்து விட்டல. இல்ல நீ சித்தப்பாவை லவ் பண்றல, எனக்கு நீ வேணும். இந்த மீன் பெரிய மீன் பீஸ பார்த்தா அமலாவல கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே வறுத்து சாப்பிடணும் போலயே இருக்கு. எப்படி நமக்கு ராகேஷ் சின்னதா ஒரு வஞ்சரம் வந்தது, அதுவே வாங்கிக்கலாம், இது வறுக்கும் போது பீஸ் பீஸா உடஞ்சிருது வேணாம். இவல்ல சரி அதே கொடுங்கன்ட்டா. அந்த ஆளு வந்து வெட்டும் போது கேக்குறாரு, இந்த பெருசே போட்டுறவா இல்ல சின்னதுதான் உங்களுக்கு வேணுமான்ட்டு. அவனை திரும்பியே நான் பாக்கலையே, அதே கொடுத்துருங்க அப்படின்னு. ராகேஷ் உடனே இதுக்கு எதுக்கு என்ன கேட்டா, தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சா, தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த மாதிரி தலைவலிச்சதுன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? சூடான தண்ணி இருக்குல்ல, கால்ல வைக்கணும், கால்ல வைக்கணும். மண்டையில கோல்டானது ஒண்ணு ஏதாவது வைக்கணும். நான் மைக்ரைன் வந்தோடனே பால் பாக்கெட் 2 இருக்கும்ல ஃப்ரிட்ஜ்ல, எடுப்பேன் இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துரும். ஐயா இதம்மா அந்த இது பேட்ச் இருக்கும்ல, அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு போடுறது, அதான் வாங்கி வைக்கணும். அப்புறம் ஜிஞ்சரை வந்து லூக் வார்ம் வாட்டர்ல போட்டு குடிக்கணும். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உள்ள தள்ளுறதுக்கு இடம் வேணும், அதனால கொஞ்சம் அப்புறமா குடிச்சு தலைவலியை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கண்ணாடியை போட்டு. ஏன்னா அங்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுறோமா, எங்க அம்மா கையால சாப்பிடும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 சாப்பாடு உள்ள போடும். பிடிச்சதா இருக்கு இன்னைக்கு எல்லாம். அவர் ராவாவே சாப்பிடுவா, யாராலும் அப்படியே ராவாவே சாப்பிடுவா, சைனீஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. தண்ணு வெந்துருச்சா? ஓகே மாமா, போடலாமா? படலாமா? படவே இல்ல மசாலா. ஆனா ஒண்ணு இறங்கும். இன்னும் ஒண்ணுமே ஆகலடா, அதுக்குள்ள ஆயில் எடுத்து இல்ல, ஆனா வெந்துருச்சு. வெந்துரும். இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா மசாலா உள்ள போயிடும். மசாலா உள்ளவே போடும். அப்புறம் இன்னைக்கு என் சகல வராரு, அவருக்காக காடை வாங்கி வைக்கலையா? அவருக்கும் டூனா ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாங்கல்ல, ஹெல்த்தியா இருக்கும். அவங்க எல்லாருக்குமே டூனா பிடிக்கும், சால்மன் பிடிக்கும். ஒரு ஃபுல் மாம்பழத்தை ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு கூலிங்கா இருக்கு பாருங்க. நல்ல ஷேப் பத்தி அழகா எடுத்து வச்சிருக்கான். பார்த்தோன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் சாருக்கு. இல்ல அவன் பங்கனப்பள்ளி சாப்பிடணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான். நல்லா உருட்டி கலர் ஆயிட்டு ஐஸ் இருக்கும். வாங்க பங்கனப்பள்ளி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். பாருங்க எப்படி இருக்கு, இதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இல்ல. ஃப்ரீஸ் ஆன மனசாச்சே எல்லாமே இப்பவே கட் பண்ற. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தண்ணியில கிண்ணில போட்டு வை. தண்ணியில மட்டும் போடு, கிண்டியில போடாத. இப்ப போட முடியாது, கட் பண்ணிட்டேன். துஷ்மன் ஸ்வீட்டாவே இல்ல, ஸ்வீட்டா இல்ல. இந்தா சாப்பிட்டு பாரு, ஸ்வீட்டா இல்ல. ஸ்வீட்டா இல்ல, ஆனாலும் பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி தான். I love you சித்தப்பா. I love you too சித்தி. செத்தாண்டா. I love you பூபு குட்டி. உங்க லவ்வே வேணாம், போகும். வெளில போகாத, மழை பெய்யற மாதிரி இருக்கு.
எவ்வளவு பெருசு. என் ஃபேஸ் சைஸ்ல இருக்கு. இதுல நல்ல மசாலாவை தடவி வறுத்து எடுத்து சாப்பிட்டா அது எண்ணெய் ஓவரா சூடாயிடுச்சு. போதுமா? அதானே? இல்ல, மீன் வெடிக்காத பண்ணாலும் ஏம்புறாங்க எல்லாம். என்ன மீன் உப்புது. ஐயோ, என்னம்மா தெரியலையே. இந்த தோசைகள் வச்சதுனாலதான் நினைக்கிறேன் Guys, ஷாலோவா இருக்குல்ல அதனால கூட ஏன் இப்படி ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் அப்படி ஆகுது? எல்லாமே போட்டா மாறுது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த மண்டையன் தான். ஐயோ இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு நீ தெரியல. ஜாலியா இருந்ததா இவ்வளவு சுத்தி பார்த்தேன். இது யாவும் யாருக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியா அம்மா நீ இத அதுல போட்டு அதை இதுல அதான் போட்டுருக்கலாம். நான் சொன்னேன் பிளாட்டா இருக்கிறத போடி ரொம்ப கர்வா இருக்குல்ல அதனால அந்த மாதிரி ஆகுது. துணி வாய் பேசாம வந்து தமிங்க அப்படின்றாங்க அம்மா. அதானா? அப்படின்னா சொல்ல மாட்டேன். சரி எனக்கு மனசே வரல நான் கட் பண்ண சொல்லிட்டாங்களா? நீயும் பாரு. ரெடி? ஐயோ ரெடி சும்மா பண்ணா அடி. தான் ரெடி ஆயிடுமா? உஷாராயிட்டா? என்னம்மா கொஞ்சமா கடிக்கலாம் இல்லம்மா. பல்ல வச்சு புறாண்டிட்டாமா. அதெல்லாம் சிக்கனா மட்டனா வாங்கி வாங்க. அந்த அக்கா மாட்டலன்னு என்ன இந்த அக்கா மாட்டேன். வெயிட் வச்சுலாமா? மாட்டேன். டூனாவா இல்ல சிக்கன் ஃப்ரையா மட்டன் ஃப்ரையா? எனக்கு ஏதோ பீஃப் கொடுத்துருக்கான்னு தோணுது. டீப்பா ஆதாரத்துக்கு என்கிட்ட மீன் இருக்கு. அங்க அடுத்தது என்கிட்ட கட் பண்ணது இருக்கு. இந்த சட்டில இருந்து இந்த தவாக்கு மாதிரி இருக்கும். இப்பயே அந்த போட்டு மாதிரி ஆகுதான்னு பார்க்க போனோம். நீ அழுத்தாதமா விடுமா. இப்படியே ஆகுது. மீன் சாப்பிட்றது. சண்டே சமையல் ரெடியா? ரெடி. இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. வஞ்சர மீன் வறுவல், வஞ்சரை மீன் வறுவல், சூறை மீன் வறுவல், சூரை மீன் வறுவல், எறா தொக்கு, எறாத்துக்கு, மீன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், சுட சாதம், ரசம், ரசம், சுட சுட சாதம், சுட சுட ரசம், மாம்பழம் மாம்பழம் எல்லாம் தயாரா இருக்கு. எல்லாம் தருக்கு வாங்க சாப்பிடலாம். எல்லாம் ஓகே. சுட சுட சாதம் ரசம் அப்பயே சொல்லிட்டீங்க. அவர் சுட சுட ரசம் சாதம். அவருக்கு பிடிச்சது சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்ப இங்க இருக்க இவ்வளவு ஐட்டமும் உனக்கு ரசம் சாதம் தான் பிடிச்சிருக்கு. உனக்கு ரசம் சாதம் பிடிக்குமா சித்தி பிடிக்குமா? சித்தி. சோ இன்னைக்கு நாங்க சீ ஃபுட் ஸ்பெஷலா என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம். வெளில வேற மழை பெய்யுது. சுட சுட சாப்பாடு குழம்பு போட்டு ஒரு புடி பிடிக்க போறோம். இந்த மாதிரி சூப்பர் ஃபன் vlog ஓட உங்களை சீக்கிரமா பாக்குறோம். அது வரைக்கும் டாடா பை பை see you.